இருக்கிறதுலேயே ஆக சிறந்த ஒரு நாவல் இதுவாக தான் இருக்கும். 19th செஞ்சுரி ரைட்டர்ஸ் எல்லாருக்கும் வந்து இந்த புத்தகம் வந்து பயங்கர ஒரு இம்பேக்ட் பண்ணியிருக்கு. சைக்காலஜிஸ்ட் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து இந்த புக் வந்து அடிப்படையாக வச்சுருக்கோம். இந்த புக்கோடைய தீமில் தான் வந்து அவங்களுடைய தியரிஸ் டெவலப் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. பிரதர்ஸ் கர்மசாவ் பை ஃபியோடர் தஸ்தோவ்ஸ்கி. இது என்ன பயங்கரமாக ஹைப் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு முதல்ல வாங்கியிருந்தேன். புக்கோட சைஸ் பார்த்தாலே அவங்களுக்கு தெரியும். சரி, இது ஸ்லோவாக படித்தாலும் வேலைக்கு முடிக்க முடியாது, ஸ்பீடாக தான் படிக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்பீடாக படிச்சுட்டு இருந்தேன். சுத்தமாக கரெக்டாக ஆகல. எதுக்கு இந்த புக்கு இவ்வளோ தூரம் ஹைப் பண்ணாங்கன்னு புரியலேன்னு சொல்லிட்டு புக்கு ஒதுக்கி ஓரமாக வச்சுட்டா ரொம்ப நாளாக ஷெல்ஃப்லேயே இருந்துச்சு. சரி, திரும்ப டைம் கிடைக்கிறப்போ வந்து அந்த புக்கை எடுத்துகிட்டு ஸ்லோவாக படிப்போம், ஒரு சாப்டராக படிப்போம்னு சொல்லிட்டு மொல்லமாக நிதானமாக படிக்க ஆரம்பிக்கும் போது தான் இந்த புக்கு எதனால் வந்து கிரேட்டஸ்ட் நாவல் ஆஃப் ஆல் டைம்னு சொல்லி புரியுது. நிறைய விஷயங்கள் நம்ம சைக்காலஜிலேருந்து எல்லாமே வந்து இந்த புக்கு படித்தா ஒரு கிளாரிட்டி வரும்னு நினைக்கிறேன். ஒரு சாப்டர் அவ்வளோ டீப்பாக இருக்குது. அவ்வளோ விஷயத்தை நம்ம கேள்வி கேட்குறது, அதை பற்றி இன்னும் மேலும் படிக்கிறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த புக்கு வந்து எடுத்தோம் நம்ம உடனே படித்தா அப்படி பண்ண முடியாது. ஒரு சாப்டர் நம்ம ஸ்லோவாக, இது வந்து ரொம்ப நிதானமாக படிக்க வேண்டிய ஒரு புத்தகம். ஆனால் கண்டிப்பாக லிட்ரேச்சரில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த புக்கை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரே வார்த்தையில் அந்த கதை என்ன கதையாக இருக்குன்னா வந்து ஒரு அப்பாவுக்கும் 3 பசங்களுக்கும் நடக்கிற கதை. அந்த 4 பேர், அந்த அப்பாவும் அந்த 3 பேரும் கேரக்டராகவே வந்து ஒவ்வொருத்தவங்களும் ஒரு மாதிரி இருப்பாங்க. நமக்குள்ளேயே வந்து கெட்டது இருக்கும், நல்லது இருக்கும், நிறைய விஷயங்கள் பிரிஞ்சிருக்கும். அதுதான் வந்து அந்த 4 கேரக்டராக நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். மஸ்ட் ரீட் புக்.